அதிமுக தேருமான்னு கேட்குறீங்களா? அதிமுக தேர போகாத, அது தேராத கட்சி. அதோட போய் எந்த இதுக்கு சேர சொல்றீங்க? நாங்கள் மைக்கில் பேசல கிடையாது. நாங்கள் போய் அதோட சேர வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க துரோக சக்திங்கிறதுனால தான் அதை விட்டு பிரிஞ்சே நாங்கள் வெகு தூரம் பயணித்து வந்துவிட்டோம். அதிமுகங்கிற கட்சி புரட்சி தலைவராக உருவாக்கப்பட்ட கட்சி, அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட அந்த கட்சியையும் மீட்டெடுக்கிறதுக்கு தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே உருவாக்கப்பட்டிருக்கு. உங்க இதுல விழுந்துருக்குல்ல, அதனால அவங்களோட சேரணுங்கிற தகவல் நீங்க தான் பரபரப்புக்காக தொலைக்காட்சி பத்திரிகைலாம் வருது. அது மாதிரி எதுவுமே கிடையாது. சேர்றதுக்கான வாய்ப்பு நாட் 1% கூட கிடையாது. அதாவது நான் முதல்ல நினைச்சேன் தம்பிதுரை அண்ணன் எடப்பாடி எப்படியாவது இறக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரச்சனை கொடுக்கறதுக்காக பேசுறாரு நினைச்சேன். பட் எனக்கு வர்ற தகவல் பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்றாங்க. ஏன்னா இந்த ஒரு மாதம் அப்படி இப்படி எடுத்துட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அப்புறம் மத்திய அரசாங்கத்தில் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு செய்யறதா ஒரு தகவல். அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஸ்டாலின் ஊராட்சி சபை திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. சரி சரி. அதுல கலைஞருக்காக நாங்க இரங்கல் பண்ணிருக்கோம். ஆனா அதிமுக வேற யாரும் அவர் பேசுறதுலாம் தேர்தலை கண்டு ஒரு கட்சி தேர்தல்னா நாங்கள் 70 ஆண்டு கட்சிக்கிறாங்க, எங்கள் அப்பா தொகுதிக்கிறாங்க, 63,000 வாக்கு வித்தியாசத்தில் அவங்க அப்பா ஜெயிச்சுட்டு போயிருக்காரு. அந்த தொகுதியில் தேர்தலில் நிற்கிறதுக்கே பயந்துக்கிட்டு நம்ம பாலாஜியோட இருப்பு சக்தி அங்கேருந்து ஓடுது. அந்த கட்சி பற்றி நீங்கள் எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. அமைப்பு செயலாளரும் மாவட்ட செயலாளரும் செந்தில் பாலாஜி திமுக இருக்காங்க. கரூர் மாவட்டம் இப்போ எப்படி இருக்காங்க? அதான் கஜாட்டுங்கிற ஒரு ஈர்ப்பு சக்தியை பார்த்து ஈர்த்துட்டேன்னு சொல்றாரு. இருந்தது அந்த ஈர்ப்பு ஜாத சக்தியை பார்த்து ஈர்ப்பு அமைய சேர்ந்துட்டேங்கிறாரு. அந்த ஈர்ப்பு சக்தி ஏன் திருவாரூர்ல அவங்க அப்பா தொகுதியிலேயே தேர்தல் வர்றது ஒரு வாய்ப்பு தானே அவங்களுக்கு. ஏன்னா 63,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க அப்பா 16 தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு. 11 50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதியில அவங்க என்ன பண்ணணும், தேர்தல் அறிவிச்சோம்னா லட்டு மாதிரி தொகுதி ஜெயிக்கணும்னு போகணும். அதை விட்டுட்டு உடனே திமுக தலைவர் தேர்தல் 20 தொகுதிக்கு வைக்கணும், திருமாவளவன் பேச சொல்றாங்க. எங்களுக்கு இப்பதான் அந்த 90 நாள் டைம் இப்பதான் முடியுது. அதனால தேர்தல் ஆணையம் சொல்லுது ஏப்ரல் 24 நாங்கள் தேர்தல் போட்டேன். இது அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு திருவாரூர் தொகுதியிலேயே போட்டியிட பயம். அதுதான் உண்மை நிலவரம். அதை நான் சொன்னேன். 10 கட்சி கூட்டணியோடு இருக்கிற பழமையான கட்சி, அது அவருடைய பயப்படுற கட்சி, அந்த அவங்கள ஈர்ப்பு முக்கிய தலைவர் அதை கண்டு பயப்படுறாருங்கிறது தான் உண்மை. அதனால அவங்க நம்ம பெரிய பொருட்டாக நினைக்க வேண்டாம். மக்கள் அம்மா அவர்கள் வரவேற்க பிறகும், திரு கருணாநிதி அவர்கள் வரவேற்க பிறகும் இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாம் புதிய கட்சிகள் தான். பழம்பெருமை பேசி இப்போ ஆகாது. இப்போ நம்ம சோழ நாடு சோறு உடைத்து மாடு கட்டி போராடித்தால் மாறாது என்று ஆடை கட்டி போராடிக்கிற நாடு அது. ஆனால் இப்போ இந்த கர்நாடகா நம்ம தொடர்ந்து வஞ்சிட்டு வர்றதுனால 30 வருஷமா அங்கே விவசாயிகள் படுற பாடம் உங்களுக்கு தெரியும். 10ஆவதுக்கு மத்திய அரசாங்கம் வேற மீத்தேன் எடுக்கிற, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற, ONGC மூலம் ஆயில் எடுக்கிற, கேஸ் எடுக்கிறன்னு போட்டு மக்களை கதிகளாக வச்சிருக்காங்க. நம்ம சோழ நாடு உலகத்திற்கே சோறு உடைத்த நாடு எங்க சோமாலியா மாதிரி ஆயிடுவோங்கிற பயம் இருக்கு. அது மாதிரி பழம்பெருமை பேசி ஆகாது. இப்போ எல்லா கட்சியும் புது கட்சி தான். உதாரணமாக போன வருஷம் ஒரு தேர்தல் ஆர்கனைசர் நடந்துச்சு. அதில் எல்லா கட்சியுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ திருவாரூர் நடந்தா உண்மை நிலவரம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அது நடந்தால் இந்தியா ஃபுல்லாக சுற்றி போய் நம்ம பல மொழியில் பேசிட்டு வரதெல்லாம் முடியாதுங்கிறதுக்காக அவங்களுடைய உண்மை நிலைமை மற்ற கட்சிகளுக்கு தெரிவிக்கிற பயத்தினால அந்த தேர்தல் தண்ணி போடுறதுக்கு ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டேன். அதுதான் உண்மை. தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அரவக்குறிச்சி உட்பட 20 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும்
பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறப் போகிறோம். அப்பொழுதுதான் உண்மையான அம்மாவின் ஆத்மா சக்தி, அம்மா என்கிற அந்த அற்புத சக்தி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தின் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்கிறீர்கள். ஆமாங்க, தமிழகம் சொல்றேன், தேர்தலை கண்டு பயப்படுறாங்க. காரணம் என்ன? நான் சொந்த மொழி நம்ம மொழியில தான் பேசுறேன். அமமுக நாங்கள் தேர்தல் வந்ததும் தஞ்சாவூர் போய் உட்காந்து வேட்பாளர் வச்சு எல்லாம் தொகுதியில் தேர்தல் வேலைக்கு தயாராகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் டெல்லி பிளைட் டிக்கெட் எடுத்து போய் லாயர்ஸ் வச்சு தேர்தலை தள்ளி போடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பயந்தான காரணம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுக்காக பயப்படுறாங்கன்னு சொல்லுங்க. வேற யாருக்கு என்ன பயப்படுறாங்க சொல்லுங்க. அது எனக்கு தெரியல, தெரியாத ஒரு விஷயத்தை தான் வந்து நான் பேசிட்டு இருக்கோம். எனக்கு என்ன யார் யாரோட கூட்டணி வச்சா எங்களுக்கு அதாவது அதிமுக ஒரு மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பல். அது வந்து நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனாலதான் அது வெறும் ஸ்கெலிட்டன் தான் இருக்கு. அதோட உயிர், ரத்தம், சதை, நரம்புமான தொண்டர்கள் எல்லாம் எங்கள்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. பலன் கருதி எத்தி இருக்கிற சில தொண்டர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தலோட எங்களோட வந்துட போறாங்க. அதனால அது மூழ்கின்ற கப்பல் யார் யாருனாலும் அதே மாதிரி தான் அவங்க டைட்டானிக் கப்பல் மாதிரி முழுக போடுவாங்க. வேற என்ன? திமுக தலைவர் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி கிரிமினல்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலையா இல்ல மாறி மாறி சொல்றாங்க. அதான் பாம்பரியும் பாம்பின்காரங்க அதை ஒருத்தரை பத்தி அவங்க சொல்லிக்கிறாங்க. இல்ல அவர் கொலை வழக்குல வந்து ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது யாரு தவறு செய்திருந்தாலும் ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவங்க சொல்றது அப்படி கிடையாது. யார் தவறு செய்திருந்தாலும் அவருக்கு தண்டனை பெற வேண்டும். அதான் நம்ம அப்படிதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நம்ம போய் அதுக்காக ஸ்டாலின் சொல்றதுக்காக நானும் ஒரு எதிர்கட்சி தீவிரமா எங்களுக்கு துரோகம் பண்ற இந்த ஆட்சியை எதிர்க்கிறவங்க நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா தவறு. தவறு செய்திருந்தால் யாரா இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். குறிப்பா முதல்வர் இதுல ரொம்ப பயந்து அச்சப்பட்டு பதற்றப்பட்டு பேசுறத பார்த்தா எனக்கு சந்தேகம் வருது. பத்தாவதுக்கு ஏற்கனவே கைதாகி பெயில் இருக்கிற சயா அந்த இன்னொருத்தர் ஜோசப்பா அவங்களுடைய மனோஜ் அவங்களுடைய பெயில் எல்லாம் கேன்சல் பண்ற அளவுக்கு முதலமைச்சர் முயற்சி செய்யறாருன்னா காவல்துறை வச்சு ஏதோ ஒரு பயப்படுறாருங்கிறப்ப நமக்கு சந்தேகம் வருது. அதனால நான் சொன்னேன், அது சிபிஐயோ தமிழ்நாடு போலீஸோ யார் விசாரிச்சாலும் அந்த உயர் நீதிமன்றம் மூத்த தலைவர் நீதிபதியோடைய கண்காணிப்போடு நடைபெற வேண்டும். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் கையிலே இருக்கிற போலீஸ் வச்சு நீங்க விசாரிக்கிறப்ப அது வந்து சரியா நடக்காது. எப்படி இந்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் திரு பொன்மாணிக்க நியமனம் செய்து அதை வந்து நீதிமன்றமாக கண்காணிக்கிறவங்க கண்காணிக்கணும். அப்படி இல்லைனாலும் உண்மை வெளிவருங்க. அம்மாவுடைய ஆட்சி வந்தது யார் தவறு செய்திருந்தாலும் அவருக்கு தண்டிக்கப்படுவாங்க. எனக்கு யாரும் பண்ணாரா எல்லாம் தெரியாது. தெரியாத ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம பதில் சொல்ல முடியாது. மதுரையில் நடைபெறுகிற பிஜேபி பொதுக்கூட்டத்தில் வந்து தமிழகத்தில் வந்து பிஜேபி வளர்வதற்கான ஒரு அச்சாரமாக இந்த கூட்டம் இருக்கும். 2014 இந்த வரும் தேர்தலில் வந்து பிஜேபி தமிழகத்தில் காலமுறைக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழக பொறுப்பாளர் முரளிதரன் அது அவங்களோட விருப்பம். ஒவ்வொரு கட்சி கட்சியை வளர்ந்து ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் யாரும் சொல்லியிருந்தாங்க. அது அவரோட விருப்பம். மக்கள் தான் தேர்தலில் இருந்து முடிவு பண்ணுவாங்க. சரி, இன்னொன்று கேட்டீங்க, யாரோ இருந்து போயிட்டதுனால உங்களுக்கு எப்படி இருக்குங்க? யாரோ ஒரு சில குழுக்கள் பிரிந்து போறதுனால இயக்கங்கள், அது மாபெரும் மக்கள் இயக்கங்கள், தொண்டர் இயக்கங்கள் என்றைக்கும் அதனால எந்த பாதிப்பு கிடையாது. அதனால போனவங்களுக்கு தான் பாதிப்பு வரும். இதுக்கு முன்னாடி எங்கள் கட்சியிலேருந்து எத்தனையோ பேர் போயிருக்காங்க. இதே கரூரில் திரு சித்தசாமி போயிருக்காரு. இப்போ அந்த வரிசையில் திரு பாலாஜி போயிருக்காரு. அவ்வளோதான் இருக்காங்க. நீங்கள் வேணா ஒரு 2-3 நாள் அதை பெருதுப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் திருவாரூர் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் நீங்களும் அதை விட்டீங்க. திரும்ப டெய்லி அந்த நியூஸை போட்டுட்டு இருந்தா திமுகவை நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்தா ஒன்று.